டெய்லியுமே நம்ம எழுந்துக்கும்போது, நேத்தைய நாள விட இன்னைய நாள் சிறப்பா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நாள் கண்டிப்பா வந்து சிறப்பா அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த விஷயத்தையும் நம்மளும் ஃபாலோ பண்ணா நம்மளோட டே வந்து சூப்பரா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ் இது யுகம் கனெக்ட். ஒரு ராகம் பாடலோட செக்மெண்ட்ல பாக்யஸ்ரீ மற்றும் காமேஷ் ராகத்தை பத்தி சூப்பரா சொல்லிட்டு வராங்க. இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்க? ஒவ்வொரு ராகத்திலயும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அந்த ராகத்தோட மேலதிக டீடைல்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கும் அவங்க ஒரு ராகத்தை பத்தி பேச போறாங்க. என்ன ராகம், என்ன டீடைல்ஸ் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். இன்னைக்கு ஒரு ராகம் பாடலோடு ஒரு ராகத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்ன ராகம்? இன்றைக்கி நம்ம வந்து சாருகேசி ராகம் பார்க்க போகிறோம். சூப்பர். பர்சனலாக எனக்கு இந்த ராகம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப கருணைனா ரொம்ப கெஞ்சுற மாதிரி, அந்த ஃபீலே வந்து ரொம்ப கெஞ்சி கேட்குற மாதிரி, அந்த மாதிரி தான் இந்த ராகமே இருக்கும். இன்னொன்று இது வந்து ஒரு மேலக்கர்த்தா, தாய் ராகம், 26வது மேலக்கர்த்தா. 7 சுரங்களுமே இதில் இருக்கும். ஆமாம், இது வந்து ஒரு சம்பூர்ண ராகம். சரி. கேட்கும் போது எப்படி இருக்குன்னா, ஃபுல்லாக வந்து இது ஹாப்பியான சாங்ஸ் தான் இருக்கும். ராகமே வந்து ஹாப்பியான ராகம் தான், ரொம்ப மங்களகரமான ஹாப்பியான ராகம். ஆனால் நம்ம கேட்க வந்து ரொம்ப ரொம்ப கவலையாகவும், இப்போ ஒரு கெஞ்சிரோன்னு வைங்களேன். இப்போ ஒரு கிருத்திலாம் இருக்குது, என்னை பார்த்துப்பீங்களா, கடவுள்கிட்ட கேட்குறோம், என்னை பார்த்துக்கங்க, என்னை இந்த மாதிரி வச்சுக்கங்க சொல்லல. அது மாதிரி எல்லாமே ஃபீலே வந்து கெஞ்சுற மாதிரியான ஒரு ராகம். ஆமாம். ஓகே, இதோட ஆரோகணம் பார்த்துருவோமா? கண்டிப்பாக. சரி கமா பதனி சா நீ த ப மா க ரி சா. ஃபர்ஸ்ட்லேயே நான் சொல்ல மாதிரி இது ஒரு சம்பூர்ண ராகம் தான். 7 சுரங்களுமே வந்து ஆரோகணம் அவரும் ரெண்டுமே 7 சுரங்களோட இருக்கும். தாய் ஸ்வரம் இல்லையா, அதனால 7 ஸ்வரம். ஓகே. ஸோ இந்த கர்நாடிக் பாடல்கள் இதில் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட பெனிஃபிட்ஸ் பார்ப்போம். எப்போவுமே ஒரு ராகத்தோட பெனிஃபிட் பார்ப்போம் இல்லையா? ஸோ இந்த ராகம் வந்து ஒரு தனித்துவமானது. இந்த ராகத்தை கேட்கும் போது இந்த இதய நோய் சம்மந்தப்பட்டவங்களாம் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்தி, ஒரு சின்ன ஒரு கருணை, அந்த மாதிரி சில சுவைகளை வந்து தூண்டக்கூடிய ஒரு ராகம், ஒரு புத்துணர்ச்சியான ஒரு ராகம், ஒரு நம்ம கேட்கும் போது ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் இந்த ராகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மெயினாக வந்து இதில் என்னென்னா, அந்த இதய நோய் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், அவங்கள வந்து கொஞ்சம் இது பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது நல்லா இருந்துச்சு இந்த இதை கேட்கும் போது. ஸோ இதோட கர்நாடிக் சாங்கு என்ன இருக்குதுன்னு பார்ப்போமா? இப்போ இதில் நம்ம இப்போ நிறையா பாடல்கள், நிறையா ராகத்தில் வந்து நம்ம இப்போ தியாகராஜர் சார் பண்ணியிருக்காரு, ஐயா பண்ணியிருக்காரு, இல்லை முத்துசாமி தீட்சிதர் பண்ணியிருக்காரு. இதில் வந்து பாரதியார் இருக்கார் இல்லையா, சுப்பிரமணிய பாரதி, இவர் ஒரு சாங் பண்ணியிருக்காரு. சரி. மாதா பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்தாய், ஆதாரம் உனையன்றி யார் எமக்கு பாரினிலே. பாரத மாதாவுக்காக இந்த ராகத்தில் பண்ணியிருக்காரு. இது ஃபுல்லாகவே பூமி. இன்னொன்று நமக்கு மொத்தமாக அந்த பல்லவி வந்து பாரத மாதா, ஃபுல்லாக பாரத மாதாவை பற்றி வரும். அதுக்கப்புறம் அனுப்பலவிலாம் வந்து சரஸ்வதி, லக்ஷ்மி, இந்த மாதிரி ஃபுல்லாகவே அம்பாளை பற்றி தான். ஸ்டார்டிங்கில் வந்து பாரத மாதா தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. நடுவுலையே வாணி கலை தெய்வம் மணி வாக்கு உதவிடுவாய், இது கேட்கும் போது கெஞ்சுற மாதிரி தான் இருக்கும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ராகமே, இந்த ராகத்தோட ஃபீலே நம்ம வெறும் வரிகள் இல்லாமல் ராகமாக இந்த டியூனாக கேட்டாலுமே அந்த மாதிரி தான் நமக்கு தோணும், அந்த மாதிரி ஃபீல் வரும். ஓகே. இதில் வந்து ஏதாவது சினி சாங்ஸ் நல்ல ஒரு இதில் நிறையா இருக்குது. ஏஆர் ரஹ்மான் சார் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு, யாருக்குமே தெரியாமல் இருக்காது, எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரியான பாட்டு. உதயா 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 உலருகிறே உயிரால் உனையே எழுதுகிறேன் காதல் காதல். எங்க நோட் போய் எங்க கொண்டு வந்து மேலையும் தொட்டு கீழே இறக்குவாரு.
ஸோ இந்த ராகத்தில் நான் இந்த பாட்டை வந்து நான் நிறைய கவனிச்சும் போது நிறைய சங்கதிகள் பயன்படுத்தியிருப்பார். இது பாடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சங்கதியாக இருக்கும். இந்த பாட்டு ஃபுல்லாகவே ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் சங்கதிகளில் தான் மொத்தமாகவே இருக்கும். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு கமக்கங்களாகவே இருக்கும், நிறையா இருக்குது. வேறு ஏதாவது பாடல்கள் இருக்கா அது மாதிரி? இளையராஜா சார் இதில் பண்ணியிருக்காரு. இந்த பாட்டும் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஓகே. நிறைய அந்த டவுன் பஸ்லலாம் நிறைய டைம் ஓடும். ஓகே. நமக்கு இப்போ இந்த சாங்லாம் கெட்டமன் நமக்கு இந்த வில்லேஜ் ஞாபகம் தான் வரும், அந்த மாதிரி இருக்கும் அந்த ஃபீல் கேட்க. அரும்பாகி முட்டாகி பூவாகி பூ போல பொன்னான பூவாயி தொடுத்த மாலை எடுத்து வார கழுத்தை காட்டு கையிரண்ட சேர்த்து அரும்பாகி முட்டாகி பூவாகி பூ போல பொன்னான பூவாயி. இதுவுமே ஒரு டூயட் சாங் தான். ஆனா கேட்க அந்த ஃபீல் கேட்க வந்து அதுவும் வந்து ஒரு கருணை சோகமா கருணையா கெஞ்சுற மாதிரி அந்த ஃபீலை கெஞ்சுற மாதிரி தான் இருக்கும். அருமை அருமை. ஓகே, இப்போ இதை ஃபைனல் வந்துட்டோம். இப்போ வந்து கேள்வி பதில் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, இந்த சாரி காமா பதனிசா ஏன் இப்படி ஆரம்பிக்கிறாங்க? இப்போ நார்மலாக வந்து ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோம்னா ஆனா அவனா அப்படி இருக்கு இல்லையா, இது எதுக்கு நான் சாரி காமா அப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு ஈஸியாக நான் விளக்கம் கொடுக்குறேன். ஒவ்வொரு ஸ்வரங்களுக்கும் ஒவ்வொரு ஒரு சின்ன விளக்கம் விரிவாக்கம் இருக்குது. ஸோ கர்நாடிக் இசை படிக்கும்போது முதல்ல வந்து இந்த வார்த்தையை சொல்லி தான் அவங்களுக்கு வந்து முதல்ல சொல்லிக் கொடுப்பாங்க. சாரிக்கு முன்னாடி அதோட முழு விளக்கம் இருக்குது. இது வந்து இனிஷியல் மாதிரி தான் இந்த சாரி அப்படிலாம். அதுக்கு வந்து ஒவ்வொரு வார்த்தையும் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். சா அப்படின்னா ஷட்ஜம், ரி ரிஷபம், அதுக்கப்புறம் காந்தாரம், மா மத்தியமம், பா பஞ்சமம், அப்புறம் தைவத்தம், நீ நிஷாதம். ஸோ இந்த மாதிரி கர்நாடிக் இசை சொல்லித்தரும் போது ஆரம்பத்தில் இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு தான் முதல்ல ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அது வார்த்தை ஈஸியாக பாடுறதுக்காக ஒவ்வொரு வார்த்தையோட முதல் எழுத்தை வந்து சொல்லி நம்ம பாடுறோம். ஸோ இதுதான் அதோட முழு விளக்கம். ஸோ இது மாதிரி அடுத்த ஒரு ராகத்தோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி. நம்ம கிருத்திகாஸ் கிச்சனில் மொறு வடை, அப்புறம் வெரைட்டியான தோசை, ப்ளூபெரியிலே ரசம், இதெல்லாம் வந்து செஞ்சு காட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன செய்ய போறாங்க? எஸ், இன்னைக்குமே கிருத்திகாஸ் கிச்சன்ல டேஸ்டியான, ஹெல்தியான, ஈஸியான, அதே மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி தான் செஞ்சு காட்ட போறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்றத பார்த்து கத்துக்கலாம். ஸோ ஹாய், ஹலோ அண்ட் குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து காலிஃப்ளவர் ரைஸ். ஓகே, ஸோ காலிஃப்ளவர் ரைஸ்னால் ரைஸ் எங்கே அப்படின்னு நீங்கள் தேடாதீங்க. இட்ஸ் நாட் அந்த மாதிரி ரைஸ் இல்லை. இதை வந்து காலிஃப்ளவரே வந்து நம்ம பவுடர் ஆக்கி நம்ம ரைஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான், இது வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டயட் ரெசிபி. ஸோ இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். காலிஃப்ளவர், ஜீரகம், புதினா, கொத்தமல்லி, தேங்காய், மஞ்சள், பச்சை அண்ட் சிவப்பு குடமிளகா, பட்டை, சாட் மசாலா அண்ட் சம் தயிர். இதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னாக்க வந்து இது வந்து ஆக்சுவலாக ரைஸ் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு டயட் சூழ்நிலைக்கு வந்து இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏன்னாக்கா காலிஃப்ளவரில் வந்து அவ்வளோ நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, காலிஃப்ளவர்லேருந்து வந்து உடம்பு கார்போஹைட்ரேட் சத்தை வந்து எடுத்துக்கிறனால வந்து இந்த மேஜர் போர்ஷன் ஆஃப் திஸ் காலிஃப்ளவரை வந்து இந்த டிஷ்ஷை வந்து காலிஃப்ளவர்லேயே பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஃபைபர் மற்றும் கார்போஹைட்ரேட் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறனால நம்மளுக்கு வந்து இது அந்தளவு தான் நம்ம கார்போஹைட்ரேட் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு, ஒரு பர்சன்டேஜ் கணக்கில் வந்து அந்தளவு பர்சன்டேஜ் இதுலேருந்து வந்துடுறதுனால வந்து இது நல்ல ஒரு சப்ஸ்டியூட்டாக இருக்கும், நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்குது. அப்படிங்கிறனால தான் இந்த காலிஃப்ளவர் ரைஸ் ரெசிபியை வந்து அட்வொகேட் பண்ணுறாங்க டயட்ஸ்க்கு. ஸோ டிப் நம்பர் 2 பார்த்தீங்கன்னாக்க, இந்த பர்டிகுலர் ரெசிபியில் வந்து நம்ம 3 கலர்ட் கேப்சிகம் எடுத்திருக்கோம். ஸோ அதுவே வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவனாய்ட்ஸ் அண்ட் ஆந்தோசைனின்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் கொடுக்கக்கூடியது. ஸோ இதை வந்து நம்ம பூஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு சிம்பிளான காலிஃப்ளவர் ரைஸை வந்து இந்த மாதிரி கலர்ட் கேப்சிகம் வழியாக வந்து பூஸ்டிங் தி ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டென்ட் ஆஃப் இட். 3வது டிப் என்ன அப்படின்னாக்க வந்து இதுக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு இன்னொரு கிரேவி, இன்னொரு தால் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் சிம்பிள்
தேர்டில் வந்து நம்ம ஒரு ரைத்தா மாதிரி ஒரு சாட் மசாலா போட்டு நம்ம அந்த மாதிரி சிம்பிளாக நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்படிலாம் வந்து சிம்பிளாக சாப்பிடும்போது ஒன்று ஸ்டமக்குக்கு கட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ரெண்டாவது அந்தளவு எல்லாமே குட்டி குட்டி ஒரு புஃபே மாதிரி ஒரு 4-5 ஐட்டம் என்னென்னா எல்லாத்துலேயும் ஒரு 3 டீஸ்பூன் 4 டீஸ்பூன் ஆயில் வச்சு செஞ்சுருப்பாங்க. ஸோ எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும், ஆயில் கண்டென்ட் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும், சால்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஜஸ்ட் ஸ்டிக் டு 2 சிம்பிள் ஐட்டம்ஸ் அப்படின்னாக்க வந்து நம்மளுக்கு நிஜமாகவே லோ கேலரியாக அது அமைகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலிஃப்ளவரை வந்து நான் வந்து இப்படி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு முக்கியமான ஒரு ஹெல்த்துக்கான ஒரு முக்கியமான டிப்புங்க. அது காலிஃப்ளவர் வந்து எப்போயுமே வந்து நீங்கள் அப்படியே பச்சையாக நீங்கள் சமைச்சிடாதீங்க. காலிஃப்ளவர் வந்து அப்படியே ஒரு சுடுதண்ணியில் போட்டு கொதிக்கிற சுடு தண்ணியில் எப்படி ஸ்டெரிலைசேஷன் பண்ணுவோமோ, பாட்டில் ஸ்டெரிலைசேஷன் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஜஸ்ட் கொதிக்கிற தண்ணியில் 1 மினிட் போட்டு அப்படியே எடுத்துருங்க. அந்த தண்ணியை டிஸ்போஸ் பண்ணிடணும். நம்ம அதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் வந்து ஜெர்ம்ஸ் அப்புறம் வந்து பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே அதில் டிசால்வ் ஆகி இருக்கும். ஸோ அந்த வாட்டர் இஸ் அ டிஸ்கார்ட். நம்ம வந்து இந்த காலிஃப்ளவர் அப்படியே வந்து இடுக்கியாட்டு பிடிச்சி எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம இது ரொம்ப மேஷி ஆகக்கூடாது, பிரெட் க்ரம் மாதிரி இது ஆக்கணும். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு எடுத்துடலாம். இதை பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு காலிஃப்ளவர் ரைஸோட பேஸ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தா உங்களுக்கு ரைஸ் மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் யோர் காலிஃப்ளவர் ரைஸ். இப்போ இதை வச்சு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு டயட் ரெசிபிங்கிறனால வந்து நம்ம அளவாக நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நிறைய ஆட் பண்ண வேணாம். ஸோ இந்த 1 ஸ்பூனே வந்து உங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 டீஸ்பூன்ஸ் இருக்கும். அது அதில் நல்லா அப்படியே கோட் பண்ணிவிட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங் ஸ்பைசஸ் இருக்குது இல்லையா, ஜீரகம், பட்டை. ஓகே, தென் இந்த 3ஐயும் திருப்பி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கொத்தமல்லி, புதினா, அண்ட் தேங்காய், அப்புறமா இந்த பச்சை மிளகாய். கொஞ்சோண்டு வாட்டர் விட்டுக்கலாம், ரொம்ப நிறைய வேணாம். இப்போது இது வந்து ரஃபாக பிளெண்ட் ஆயிடுச்சு. குடமிளகாக்கெல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். சிவப்பு, மஞ்சள், பச்சை. ஓகே, ஸோ இது வந்து அகைன் லோ ஆயிலில் பண்ணுறனால கொஞ்சம் ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம் அப்படின்னு மாற்றி மாற்றி பண்ணணும். ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். பிகாஸ் அப்போ தான் வந்து ஹீட் ஈவனாக பரவி இருக்கும். அதே மாதிரி கடாயும் நம்ம நல்லா ஹாட்டாக வச்சுக்கணும் நம்ம. ஸோ தட் இந்த வெஜிடபிள்ஸ்லேருந்தே ஆயில்ஸ் அண்ட் லிக்விட்ஸ் வந்து அதுலேருந்து அப்படியே அது குக் ஆகும். ஓகே, ஸோ ப்ளஸ் நம்ம வந்து ஒரு ஸ்னீக்கின்னா நம்ம வந்து இந்த தேங்காயும் ஆட் பண்ணியிருக்கோம். தேங்காயில் இருக்கிற ஃபேட்டும் அதில் வரும். ஸோ இப்போ இந்த பவுடர்ட் காலிஃப்ளவர் ரைஸ் அப்படின்னு சொல்லப்படுறத வந்து இதோட ஆட் பண்ணிடலாம்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஃப்ரைட் ரைஸ் இல்லைன்னு சொன்னால் யாரும் நம்புவாங்களா இல்லையா? அதே மாதிரி விஷுவல் எஃபெக்ட்டுக்கு வந்து உங்களுக்கு அப்படியே ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்குது. அண்ட் சாப்பிட்டாலும் ஒன்றுமே தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு வந்து இன்னும் சால்ட் ஆட் பண்ணணும் நம்ம. ஓகே, அண்ட் தென் இந்த புதினா கொஞ்சம் டயட்டாக சாப்பிட்டாலும் டேஸ்டியாக சாப்பிட்ணும். ஸோ டேஸ்ட் இல்லாமல் டயட்டாக சாப்பிட்டா அது நிறைய நாளுக்கு சாப்பிட முடியாது நம்மளால். ஸோ எதை சாப்பிட்றோமோ நல்லா டேஸ்டி அண்ட் கண்டிப்பாக முடியுங்க. டயட் ஃபுட் வில் பி டேஸ்டி ஆல்சோ. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு புதினா பிரியாணி மாதிரியே அதை ஆக்கிட்டோம் நம்ம. ஸோ இதை எந்த அளவுக்கு முடியுதோ இதோட ஓன் ஆயில்ஸை வந்து அந்த வெஜிடபிள் ஆயில் எல்லாத்தையுமே அப்படியே அதை செக்ரேட் பண்ணி அதை ஹீட்டுக்கு சப்ஜெக்ட் பண்ணினாக்க ரொம்ப அருமையாக இருக்குங்க அது. இதுக்கான ரைத்தா எப்படி செய்கிறது அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகே, இதில் வந்து கொஞ்சோண்டு சாட் மசாலா, சாட் மசாலாவோட சம் மோர் சால்ட், and then ஸோ இது பார்த்திங்கனாக்கா ரொம்ப சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் ரைஸ் அண்ட் ரைத்தா உங்களுக்கு ரெடி. அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், யூனிக்காகவும் இருக்கும். ஸோ கட்டாயம் செஞ்சு பாருங்கள். வெனவர் நீங்கள் வந்து ரொம்ப டயட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ ஐம் ஷுர் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் வில் மீட் யூ அகேன் த நெக்ஸ்ட் டே வித் another yummy recipe and interesting tips. Till then, see you. Take care. டெய்லியுமே டாக்டர் உஷா நந்தினி வந்துட்டு லேடிஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அதே நேரத்தில் லேடிஸுக்கு ஏற்படுற ஹெல்த் இஷ்யூஸ்க்கான சொல்யூஷன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், இன்னைக்குமே இனியவை இன்றில் அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்றத போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரோங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது வெயில் காலத்தில் நம்ம உடலில் நீர்த்துவம் குறையாமல் நம்ம பார்த்துக்கணும், டீஹைட்ரேஷன் ஏற்படாமல் பார்த்துக்கணும். ஸோ அந்த நீர்த்துவம் உடலில் குறையாமல் இருக்கிறது எப்படி, எதனால் அது குறையுது, அதை எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெயில் காலம் வந்துருச்சுனாலே உடலில் இருக்கக்கூடிய நீர்த்துவம் கம்மியாகுது வியர்வையின் மூலமாக. பட் மற்ற வகையில் குறையுமான்னு கேட்டிங்கன்னா, வாந்தி எடுக்கும் பொழுது, நம்ம காய்ச்சல் வரும் பொழுது, அதிகமான வயிற்றுப்போக்கு இருக்கும் பொழுது, ஏதாவது நாட்பட்ட நோயினால் பாதிக்கப்படும் பொழுது நம்ம உடலில் நீர்த்துவம் குறையறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த கோடை காலத்தில், வெயில் காலத்தில் நீர்த்துவம் குறையறதுக்கான காரணம் என்னங்க இருக்க போது? வியர்வை மட்டும்தான் இல்லைங்களா? ஸோ இந்த நீர்த்துவம் குறையும் பொழுது நம்ம உடம்புல குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? நமக்கு ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், ஒரு வீக்னஸ் இருக்கும், கை கால்கள் உடல் வலி அதிகமாக இருக்கும், சிறுநீர் வந்து சொட்டு சொட்டாக கழியிற மாதிரி இருக்கும், ரொம்ப சோர்வாக இருக்கும். இது எல்லாமே வந்து ஆரம்ப காலகட்ட அறிகுறியாக இருக்கும். தொடர்ந்து இந்த உடல்ல இருக்கக்கூடிய நீர்ச்சத்தும் உப்புச்சத்தும் குறையும் பொழுது உங்களுக்கு வந்து இருதயத்தினுடைய துடிப்பு ரொம்ப அதிகமாகிற மாதிரியும், ரத்த அழுத்தம் ரொம்ப குறையிற மாதிரியும், மயக்க மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. கூடவே சிறுநீருடைய அளவு ரொம்ப குறைஞ்சு போயிடும்.
ஸோ இது எல்லாம் தான் நம்ம உடல்ல நீர்த்துவம், நீர்ச்சத்து குறையுது, உப்புச்சத்து குறையுது அப்படிங்கிறத காமிக்கக்கூடிய அறிகுறிகளாக இருக்கு. இந்த மாதிரி குறையும் பொழுது என்ன பண்றதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோடை காலத்துல எங்க பார்த்தாலும் நிறைய தண்ணி குடிங்க. 1 மணி நேரத்துக்கு கம்பல்சரி 2லேருந்து 3 டம்ளர் தண்ணியாவது கண்டிப்பா குடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2வது விஷயம், கொஞ்சமா உப்பு சர்க்கரை சேர்த்து தண்ணி எடுத்துக்கலாம். லெமன் ஜூஸ்ல அதே சால்ட் அண்ட் சுகர் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். புதினா ஜூஸ் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம சால்ட் அண்ட் சுகர் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த உப்புச்சத்தையும் சர்க்கரை சத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா இன்னைக்கு டிரைவர்ஸு, நம்ம பார்க்கக்கூடிய கொரியர் பாய்ஸு, ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடியவங்க, இன்னும் நிறைய பார்த்தீங்கன்னா ரோட் ஒர்க்ஸு இதெல்லாம் பண்ணக்கூடியவங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த வெயில் உடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால. அந்த காலகட்டத்தில் அவங்க உடலில் நீர்ச்சத்து குறையும் பொழுது திடீர்னு மயங்கி விழுறதையும் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது நம்ம உடலில் நீர்த்துவத்தையும் உப்புச்சத்தையும் பாதுகாத்துக்கிறதுக்கு. ஸோ இதுக்காக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ORS சொல்யூஷன் தான். ஸோ இதை எப்படிங்க ப்ரிப்பேர் பண்ணுறது? இந்த ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷனில் 1170 கிராம் சோடியமும் 2லேருந்து 5 மில்லிமோல் பொட்டாசியமும் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஜஸ்ட் 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கோங்க, 4 ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது தான் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். ஸோ நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா, ரொம்ப வெயிலில் போய் வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, ஏன்னா நம்ம 11 o'clockலேருந்து 4 o'clock வரைக்கும் வெளியே போகாதீங்க, அத்தியாவசிய தேவைகள் இருந்தால் மட்டும் வெளியே போங்கன்னு சொல்கிறோம். ஆனால் நிறைய அத்தியாவசிய வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க உடலினுடைய ஆரோக்கியம் மேம்படணும்னா அவங்க கையில் எப்பயுமே இந்த ORS பவுடர் கலந்த சொல்யூஷன், நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணின இந்த ORS சொல்யூஷனை வச்சுக்கலாம். பட் இயற்கையே நமக்கு ஒரு ORS சொல்யூஷன் கொடுத்துருக்கு. என்ன தெரியுங்களா? அது இளநீ தான். ஸோ இளநீல நமக்கு தேவையான சோடியம், பொட்டாசியம், குளோரைடு, மெக்னீஷியம் இந்த மாதிரியான சத்து பொருள் முழுமையாக கிடைக்குது. ஸோ சோடியம் பார்த்தீங்கன்னா ஒரு இளநீல 30 மில்லிகிராம் இருக்குது, பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா 300 மில்லிகிராம் இருக்குது, குளோரைட் 120 மில்லிகிராம் வரைக்கும் இருக்குது, மெக்னீஷியம் 12 மில்லிகிராம் வரைக்கும் இருக்குது, அதில் சுகர் 6 கிராம்ஸ் இருக்குது. இந்த கோடை காலத்தில் நமக்கு சிறந்த ஒரு ORS லிக்விட் அப்படிங்கிறது புரியுது இல்லைங்களா? ஸோ இயற்கை அன்னை கொடுத்த ஒரு கொடையாக இருக்கக்கூடிய அனைத்து உப்புச்சத்தும் நீர்ச்சத்தும் நிறைந்த இளநீயே நமக்கு இந்த கோடை காலத்தில் ஒரு சிறந்த வரப்பிரசாதம். ஸோ நான் இப்போ சொன்ன ஒவ்வொரு லிக்விடும், லெமன் ஜூஸ்லேருந்து, புதினா ஜூஸ்லேருந்து, நம்ம சாதாரணமாக எடுத்துக்கக்கூடிய உப்பு கரைசல் நீர்லேருந்து, இளநீலேருந்து நம்ம இதை கையில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக இந்த கோடை காலத்தில் அந்த டீஹைட்ரேஷன் நீர்ச்சத்து குறையிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும். கண்டிப்பாக பயன்படுத்துங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். அறிவோம் ஆரோக்கியத்தில் தொடர்ந்து இயற்கையான முறையில் ட்ரிங்க்ஸு, தைலம் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இருக்கிற விஷயங்களை பண்ணி காட்டிட்டு இருக்காங்க. எஸ், இன்னைக்குமே இயற்கையான முறையில் என்ன மருந்து செஞ்சு காட்ட போகிறாங்க அப்படின்றத வாங்க போய் பார்க்கலாம். காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். நம்மளுடைய எலும்புகள் பலமாக இருக்கிறதுக்கும், நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், நம்மளுடைய தோல், பற்கள், அதே மாதிரி நம்மளுடைய எழுறு, அதாவது கம்ஸ் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான ராகி பால் எப்படி செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த கேழ்வரகு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் அதிகப்படியான கால்சியம் இருக்குது. அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த ஒரு உணவு. இன்னும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் இந்த கேழ்வரகு அப்படிங்கிறது பயன்படுது அப்படிங்கிறதும் சமீபத்திய ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேழ்வரகு பால் எப்படி செய்யுது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கேழ்வரகு எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? மெயினாக நம்மளுடைய தோல் இளமையாக இருக்கிறதுக்கும், அதே மாதிரி நம்மளுடைய பற்களோட எனாமல். ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த அசிடிட்டி இருக்கக்கூடிய நபர்களுக்கோ, இல்லை ஒரு சிலருக்கு பரம்பரையாகவோ, இல்லை அதிகமாக இனிப்பு சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு இந்த பல்லோட எனாமல் அப்படி
அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்து பல் சொத்தை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களும் வந்து இந்த ராகி வந்து தொடர்ந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி பல் ஈறுகள் வந்து இந்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பல் ஈறுகள்லாம் வந்து பாதிக்கப்பட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்து பல் வந்து அந்த ஈறுகள் பலமின்மையாலே கூட வந்து விழறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு அந்த பல் ஈறுகள் வந்து ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும், அதனால் அடிக்கடி வந்து ப்ளீடிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து வைட்டமின் சி குறைபாடுனாலேயும் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த ராகி வந்து பயன்படுத்துறது நல்லது. நம்மளுடைய தோலுக்கு வந்து தேவையான சத்துக்களை வந்து கொடுக்குது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சில வேதிப்பொருட்கள் நம்ம தோலில் இருக்கக்கூடிய இந்த எலாஸ்டிசிட்டியை வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுது அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சிகள் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஐசோலியூசன் அதே மாதிரி வேலின் அப்படிங்கிற வேதிப்பொருட்கள் வந்து நம்ம பற்கள் இருக்கக்கூடிய எனாமலையும் வந்து பாதுகாக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பலன்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு பல் ஈறுகளில் பிரச்சனை இருக்குது, இல்லை வந்து பற்கள் வந்து அடிக்கடி வந்து சொத்தை உண்டாகுது, உங்களுடைய ஸ்கின் வந்து சுருக்கங்கள் வந்து உண்டாகுது, சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா காலை நேரத்தில் வந்து இந்த ராகி பால் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி இது நரம்புகள் சம்பந்தமான பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யுது. ஏன்னா இந்த சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும்போது கால் எரிச்சல் வந்து உண்டாகும், உள்ளங்கை உள்ளங்கால் வந்து எரிச்சல் உண்டாகிறது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த நரம்புகள் வந்து பாதிக்கப்படும் பொழுது அவங்களுக்கு குடலோட அசைவியக்கங்களும் வந்து குறைவுபட்டு ரொம்ப நேரம் வந்து வயிற்றில் வந்து உணவுகள் வந்து தங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து கேஸ்ட்ரோ பாரசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவும் வந்து நரம்புக்கு தேவையான சத்துக்கள் இல்லாதனால வரக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இந்த ராகி வந்து நமக்கு நரம்புகளுக்கு தேவையான ட்ரிப்டோபன் அப்படிங்கிற ஒரு நரம்பு கடத்தியை வந்து கொடுக்கறதுனால இந்த ட்ரிப்டோபன் அப்படிங்கிறது வந்து செரட்டோனின்ங்கிற ஒரு ஹார்மோனுக்கும் அதே மாதிரி வந்து மெலட்டோனின்ங்கிற ஒரு ஹார்மோனும் உருவாகிறதுக்கு தேவையான ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால நல்ல இரவு தூக்கத்தை வந்து கொடுக்கறதுக்கும் இந்த கேழ்வரகை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வந்து அதிகப்படியான கால்சியம் இருக்கிறதுனால இந்த கேழ்வரகு பால் வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ நம்மளுடைய எலும்புகள் பலமாக இருக்கிறதுக்கும் சரி, நரம்புகளை வந்து பலப்படுத்துறதுக்கும், நம்மளுடைய பல் ஈறுகள் அதே மாதிரி வந்து பற்களோட எனாமல் இந்த மாதிரி தோல் இளமையாக இருக்கிறதுக்கும் இந்த ராகி பால் வந்து கண்டிப்பாகவே வந்து பயன்படுத்தலாம். ஸோ இது நம்ம வீட்டிலே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ ஒரு இரவு வந்து நம்ம இந்த கேழ்வரகை நல்லா ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து இதை நல்லா அரைச்சி நம்ம வந்து பால் எடுத்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் போது இதனுடைய முழுமையான பலன்களை வந்து பெறலாம். இந்த ராகி பால் எப்படி செய்யுதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் வலு கொடுக்கக்கூடிய இந்த ராகி பால் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறது முதல்ல பார்க்கலாம். ஸோ ராகி வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம், ஒரு நைட் வந்து ஊற வச்சுருக்கோம். இதுக்கு கூட வந்து இந்துப்பு அப்புறம் வந்து ஏலக்காய். சர்க்கரை வியாதி இல்லாதவங்க நம்ம கருப்பட்டி சேர்த்துக்கலாம், அதாவது பனை வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ராகி பால் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஊற வச்ச ராகி இதை வந்து நம்ம வந்து பிளெண்டரில் போட்டுடலாம். இது கூட 2 ஏலக்காய். இது கூட தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நம்ம பால் வந்து வடிகட்டிடலாம். இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிடலாம். ஸோ ஒரு கொதி வந்தால் போதும், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ராகி பால் வந்து ரெடி ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸோ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போது இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்றதுனால சாப்பிடலாம், இல்லை சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் மோர் சேர்த்தும் வந்து எடுத்துக்கலாம். நரம்பு மண்டலத்தை வந்து பாதுகாக்கணும், அதே மாதிரி வந்து எலும்புகளை பாதுகாக்கணும் அப்படின்னா நாட்டு சர்க்கரையோ இல்லை வந்து பனை வெல்லமோ சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட இந்த ஹெல்த்தியான ராகி பால் வந்து ரெடி ஆயிடுச்சு.
இந்த ராகி பால் வந்து காலை நேரத்தில் எடுத்துக்கும் போது இது ஒரு முழுமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்னும் குழந்தைகளுக்கு கூட வந்து இந்த காலை உணவாக வந்து நம்ம கொடுக்கலாம். இதில் அதிகப்படியான இரும்பு சத்து இருக்குது, அதே மாதிரி கால்சியம் சத்து இருக்குது, வைட்டமின் சி இருக்குது, வைட்டமின் இ இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மூலப்பொருட்கள்லாம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ரெகுலராக வந்து இந்த ராகி பால் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த ராகியை வந்து நம்ம ஊற வச்சிடுறோம் அப்படிங்கிறதுனால இது வந்து செரிமானத்துக்கு வந்து உகந்ததாக வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து வெறும் ராகி மாவாக வந்து எடுத்துக்கும் பொழுது வயிற்றில் வந்து அவங்களுக்கு சில பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணலாம், உடம்பு ஹீட் ஆகலாம். ஸோ ஆனால் இதை வந்து நம்ம ஊற வச்சு பாலாக எடுத்து பயன்படுத்தும் போது அந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து உருவாக்குது. அதே மாதிரி இரும்பு சத்து குறைபாடையும் வந்து இது சரி செய்யக்கூடியது. பெண்களுக்கு ஹீமோகுளோபினோட அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ராகி பால் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக தொடர்ந்து வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நம்ம நரம்புகள் பலப்படுறதும் சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்றதும் நம்ம வந்து கண்கூடாக வந்து பார்க்கலாம். ஸோ நீங்களும் இந்த ராகி பாலை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். குட்டி ஸ்டோரியில் தொடர்ந்துமே மோட்டிவேஷ்னலான, இன்ட்ரெஸ்டிங்கான, ஈஸியாக நம்ம லைஃபோட ரிலேட் பண்ணக்கூடிய மாதிரியான ஸ்டோரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். எஸ், இன்றைக்குமே நம்ம புதுகை பாரதி அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரியோட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு வாங்க போய் பார்க்கலாம். புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. சின்ன கதைகளில் பெரிய பெரிய செய்திகள் ரொம்ப சுலபமாக மறைஞ்சே இருக்கும். அதை கொஞ்சம் யோசிக்க தொடங்கினோம்னா நமக்கு நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக வரும். அந்த வகையில் இன்றைக்கி நாம் எதை பற்றி யோசிக்க போகிறோம் அப்படின்னா, தினம் நம்ம வீடுகளில் நடக்கிற பிரச்சனை தாங்க. அது என்னம்மா பிரச்சனை, 1 2 இல்லை, நிறையா இருக்கே பிரச்சனைகள் அப்படின்னு யோசிக்கலாம். அதில் முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது. பெற்றோர்களாகிவிட்ட எல்லாருக்குமே இந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறது மட்டும் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா வீட்டினுடைய வரவு செலவு கணக்கை பார்த்துடலாம், வேறு உறவினர்கள் எல்லாம் கூட நம்ம சமாளிச்சிடலாம். ஆனால் வீட்டில் வளர்கிற குட்டி பசங்களை வளர்க்குறதும், அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதும், அதில் இருந்து நம்ம தப்பிச்சு வெளியில் வர்றதும் இருக்குது பாருங்கள், அடேங்கப்பா பெரிய வேலை தான். அது மாதிரி ஒரு அம்மாவுக்கும் பையனுக்கும் நடந்த ஒரு சின்ன பேச்சுவார்த்தை தான் இன்றைக்கி நம்ம கதை. என்ன அப்படின்னா, இந்த பையன் ஒரு 8-10 வயசு சின்ன பையன்தான். அம்மா கிட்ட ஒரு நாள் வந்தான். ஒரு பெரிய பேப்பரில் ஒரு கணக்கெல்லாம் எழுதி கொண்டு வந்து கொடுத்தான். அதை வாங்கி பார்த்தாங்க அம்மா. என்னடா தம்பி இது அப்படின்னு. படித்து பாருங்கம்மா அப்படின்னா. என்னென்னா, அந்த 10-15 நாளைக்குள்ளே இந்த அம்மா அவன்கிட்ட சில வேலைகள்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. உதாரணத்துக்கு, தம்பி இந்த டவல் எடுத்துகிட்டு போய் அங்கே காய போடு, கடைக்கு போய் ஒரு தேங்காய் வாங்கிட்டு வா, அப்புறம் பாட்டிக்கு காலுக்கு தைலம் தடவி விடு, இப்படி சின்ன சின்ன வேலைகள்லாம். அப்பா காஃபி சாப்பிட்ருக்காங்கல்ல, அந்த டம்ளரை கொண்டு போய் உள்ள கிச்சனில் வை, இது மாதிரி எடுத்ததுக்கெல்லாம் வெளியில் துணி காய போட்டிருக்கேன் அதை எடுத்துகிட்டு வா. இது மாதிரி அம்மா வந்து சின்ன சின்ன வேலைகள் சொல்ல இந்த பையனுக்கு அதெல்லாம் செஞ்சுருக்கிறான். இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அம்மா இந்த சொன்ன வேலைகளுக்கெல்லாம் இவன் செஞ்சான் இல்லையா, அதுக்கெல்லாம் சர்வீஸ் சார்ஜ் போட்டிருக்கான். உதாரணத்துக்கு 10 ரூபாய்க்கு ஒரு சாமான் வாங்கிட்டு வந்தான் அப்படின்னா அதுக்கு கமிஷன் 1 ரூபா வேணும். நான் இங்கேருந்து பக்கத்து வீட்டு ஆண்டிக்கு கொண்டு போய் காய்கறி கொடுத்துட்டு வந்தேன் நீங்கள் சொன்னதுனால, அதுக்கு ஒரு 5 ரூபா வேணும். பாட்டிக்கு கால் அமுக்கி விட்டேன், அதுக்கு 20 ரூபா வேணும் அப்படின்னு ஒன்னொன்றுக்கும் அவன் விலை போட்டு, ஒவ்வொரு இதுக்கும் ஒரு சர்வீஸ் சார்ஜ் போட்டு ஒரு பட்டியல் போட்டு கொண்டு வந்தான். இந்த அம்மா வாங்கி படித்து பார்த்த உடனே முதல்ல அதிர்ச்சி ஆனாங்க. எல்லா அம்மாவுக்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த தாய் கொஞ்சம் யோசித்தாங்க. என்னென்னா, பிள்ளைகள் மனசில் இது மாதிரியான சின்ன சின்ன வீட்டு வேலைகளுக்கு கூட, இன்னும் சொல்லப்போனால் நம்ம வீட்டு பெரியவங்களுக்கு செய்கிற வேலைகளுக்கு கூட ஒரு பயிற்சியாக அதை செய்ய வைக்கணும் அப்படின்றது இல்லாமல் அதுக்கான கட்டணம் ஒன்று போடணும் அப்படின்னு அவன் மனசில் தோணியிருக்கு. இது யாருடைய தப்பாக இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா யோசித்தாங்க. வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பார்க்குற உலகத்தில் இப்போ அப்படி தான் இருக்குது. சேவை கட்டணம் அப்படின்னு தான் நம்ம பல இடங்களில் வார்த்தைகள் பார்க்குறோம். சேவை அப்படின்னாலே அது வந்து இலவசமாக செய்யக்கூடிய தொண்டு தான். கட்டணம் வாங்கியாச்சு அப்படின்னா அது வியாபாரமாக மாறிடும். ஆனால் ஒரு வினோதத்தை பாருங்களேன், இந்த நாட்டில் தான் இல்லை இந்த உலகத்தில் தான் சேவை கட்டணம் அப்படின்னு, அந்த சர்வீஸுக்கே சார்ஜு அப்படின்னு இவன் பிறந்ததுலேருந்து அதை தான் முழுக்க பார்த்து வளர்றான். இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கவலை இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் அம்மா என்ன பண்ணினாங்க, இரு தம்பி நான் உனக்கு இதுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னுட்டு இவங்க ரூமுக்குள்ளே போய் ஒரு பெரிய பேப்பரில் விறுவிறுன்னு கொஞ்சம் இது எழுதினாங்க. எழுதி கொண்டு வந்து பையன்கிட்ட கொடுத்தாங்க. அவன் அதை வாங்கி படித்து பார்த்தான். என்ன அப்படின்னா,
இவனை 10 மாதம் வயத்தில் சுமந்தது அப்படின்னு மட்டும் போட்டுட்டு அதுக்கு அந்த பக்கம் எவ்வளவு சார்ஜ்னு அம்மா குறிக்கலை, அதை அப்படியே வச்சுருக்காங்க. இவன் பிறந்த உடனே இவனுக்கு இன்ன மாதிரியான வைத்தியம் பார்த்தது, அவனுக்கு 6 மாதம் இருக்கிற போது இன்ன காய்ச்சல் வந்தது, அதுக்கு வைத்தியம் பண்ணினது, அவனுக்கு பால் ஊட்டினது, அவனுக்கு சோறு ஊட்டினது, அவனை தாளாட்டி தூங்க வச்சது, இப்படி ஒன்னொன்னையும் அவன் படிக்கிறதுக்காக பள்ளிக்கூடமாக ஏறி ஏறி இறங்கினது அப்படின்னு அம்மா எல்லாத்தையும் பட்டியல் போட்டுட்டு பக்கத்தில் எதுக்குமே விலை போடவே இல்லை. இந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு, தம்பி இந்த ஒவ்வொரு வேலையும் நீ பண்ணினதுக்கு ஒவ்வொரு சார்ஜ்னு என்கிட்ட எழுதி கேட்டு இல்லையா, அந்த காசை கொடுங்கன்னு சொல்லிட்டு, இப்போ நீ பிறந்ததுலேருந்து உனக்கு நான் பண்ணினதை எல்லாம் ஒரு பட்டியல் போட்டிருக்கேன், நீ என்ன பண்ணு, நீயே அதுக்கு பக்கத்தில் எவ்வளோ காசு கொடுக்கலாம் அப்படின்னு நீயே ஒரு விலையை குறி, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பேசிக்குவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த பேப்பரை எடுத்துகிட்டு ரூமுக்குள்ளே போன பையன் அதை வச்சுட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தானாம். அப்படியே மனசுக்குள்ளே ஓடிச்சு. ஏன்னா இவன் சின்ன பிள்ளையாக இருந்தபோது அவனுக்கு கடுமையான காய்ச்சல் வந்ததுனால மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவனுக்கு வைத்தியம் பார்த்தது, அம்மா அவனுக்காக கஷ்டப்பட்டு கண்ணு முழிச்சிருந்தது, அவனுக்கு மருந்து கொடுக்கறதுக்காக தானும் அந்த மருந்துக்காக அதிகமாக சாப்பாடு சாப்பிடாம இருந்தது, விரதம் இருந்தது, கோவிலுக்கு வேண்டிக்கிட்டது, இவனை பார்த்துக்கிறதுக்காகவே அவங்க வேலைக்கு போகாமல் இருந்தது, இவன் குறும்பு பண்ணிவிட்டு அப்பா கிட்ட அடி வாங்கிடுவானேன்னுட்டு இவனை காப்பாற்றுறதுக்காக அப்பா கிட்ட அம்மா திட்டு வாங்கினது, இன்னும் சொல்லப்போனால் வீட்டில் இருக்கிற பாட்டியையும் தாத்தாவையும் அம்மா கவனிச்சுக்கிறது, இது எல்லாம் அவன் மனசுக்குள்ளே அப்படியே படம் மாதிரி ஓடிச்சான். அந்த பேப்பரில் உள்ள எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு அவன் கடைசியில் கீழே குறிப்பு எழுதினானா அம்மாவுக்கு பார்த்து, அம்மா நான் செய்தது தவறு, மன்னிச்சிடுங்க, இந்த பட்டியலை பார்த்த பிறகுதான் தெரியுது நீங்கள் எனக்காக செய்திருக்கிற எது ஒன்றுக்கும் விலையே கிடையாது, என்னுடைய கணிப்பு தவறுமா, மன்னிச்சிடுங்க அப்படின்னு பேப்பரில் எழுதி அதை கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்தானா. அம்மா அதை வாங்கி பார்த்துட்டு, பேப்பரில் எழுதி நம்ம உணர்ந்துக்கிறதா வாழ்க்கை அப்படின்னு பேப்பரை ஒரு பக்கம் வச்சுட்டு அம்மாவும் பையனும் கண்ணீர் மல்க ஆற தழுவி கட்டி கொண்டார்களாம். இது மாதிரி வீடுகளில் பிள்ளைகளுக்கு இன்றைக்கி நிறைய மணி மைண்டட் அந்த ஆட்டிடியூட் வந்துட்டே தாங்க இருக்குது. பிள்ளைகளை ரொம்ப ஜாக்கிரதையாக வளர்க்க வேண்டிய தருணமாக இந்த தருணம் இருக்கிறது. உலகத்தில் வாழறதுக்கு பணம் ரொம்ப 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 அவசியம்தான். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு விலை போட ஆரம்பித்தா அதுக்கு முடிவே கிடையாது. விலை இல்லாதது, இன்னும் சொல்லப்போனால் விலை மதிப்பே போட முடியாத எத்தனையோ மனித உணர்வுகளும் உலகியல் அந்த வாழ்க்கையினுடைய விழுமியங்களும் நிரம்ப இருக்குது அப்படிங்கிறத அடிக்கடி இந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சிந்திக்கலாமே. இன்னைக்கு நம்ம யுகம் கணக்கில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டேரன் பாபு. நான் உங்கள் அஜிதா. இது யுகம் கனெக்ட்.